ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆகணும்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அக்கா எனக்கு சீக்கிரத்தில் மானிட்டேஷன் ஆகணும், நான் யூடியூப் சேனல் தொடங்கி ஒரு வாரம் தான் ஆச்சு, எனக்கு பணம் வரணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படியெல்லாம் யாருக்குமே வராது. சிலவங்க யூடியூப் சேனல் தொடங்கி வீடியோஸ் நல்ல மாதிரி போட்டு நல்ல வியூஸ் கிடச்சிச்சின்னா சீக்கிரத்தில் மானிட்டேஷன் ஆகும். வீடியோ போட்ட உடனே நமக்கு மணி வரும்னு சொல்ல முடியாது. அது சிலவங்களை பொறுத்து தான். சிலவங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் கூட ஆகலாம் பணம் வரக்கு. அதனால யாருமே யூடியூப் சேனல் தொடங்கிட்டேன், நான் வீடியோ போட்டுட்டேன், ஏன்னா பணம் வரல அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. அடுத்த ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ பணம் கொடுத்து மானிட்டேஷன் பண்ணுறீங்க. அப்படியெல்லாம் பண்ணவே செய்யாதுங்க, ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. அப்படி பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி மானிட்டேஷன் பண்ணுறீங்கன்னா வியூஸ் எல்லாம் போகும். வியூஸ் எல்லாம் அவங்களே பணம் கொடுக்கும்போது அவங்களே வியூஸு, லைக்கு, மானிட்டேஷனு எல்லாமே வாங்கி தந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் அடுத்த வீடியோ போடும்போது தான் உங்களுக்கு ரீச் ஆகாது, ஏன்னா வியூஸ் போகவே செய்யாது. உங்களை மானிட்டேஷன் பண்ணுறவங்க எல்லாரும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம பணம் கொடுத்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. உங்கள் வீடியோஸை பிடிச்சு போய் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. அதனால உங்களுக்கு வீடியோ போட்டுச்சுன்னா வியூஸ் போகவே செய்யாது, லைக் வராது, கமெண்ட் வராது. உங்களை பிடிச்சு லைக் பண்ணி அதுதான் வியூஸ் போகணும். அதுக்கு தான் உங்களுக்கு பணம் வரும், வியூஸும் கூடும். அதனால் யாருமே பணம் கொடுத்து மானிட்டேஷன் பண்ணணும்னு நினைக்கவே செய்யாதுங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ எல்லாருமே ஏமாற்ற பார்க்குறாங்க. ஏன்னா நானும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அப்போ எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, எனக்கு 3 வருஷமாக மானிட்டேஷன் ஆகலை. அப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அப்போ இன்ஸ்டாகிராமில் 1500 கேட்டுனா மானிட்டேஷன், வாட்ச் அவர், லைக்கு, வியூஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பைசாயே கட்டினேன். அப்போ எனக்கு சரி மானிட்டேஷன் ஆனால் போதும் அப்படின்னு தான் நினச்சேன்னே தவிர, இது மானிட்டேஷன் பண்ணி தருவாங்களா இல்லை ஃப்ராடு தனம் பண்ணுறாங்களா அது ஒன்றுமே நான் யோசிக்காமல் பைசையை ஃபஸ்ட்டு போட்டு விட சொன்னாங்க. பைசையை போட்டு விட்டால் தான் வியூஸ் எல்லாம் வரணும். நான் பைசையை போட முன்னாடி உங்களை எப்படி நம்பக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க எனக்கு 100 சப்ஸ்கிரைபரை ஃபஸ்ட்டு போட்டு விட்டாங்க. நான் பைசா கொடுக்க முன்னாடி 100 சப்ஸ்கிரைபர் போட்டு விட்டாங்களா. அப்போ நான் அது உண்மையாக காணும்னு சொல்லி நம்பிட்டு என்ன செய்தேன் தெரியுமா, அதுக்கப்புறம் 1500 போட்டு விட்டேன். 1500 போட்டு விட்டாச்சுன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் 1500 போட்டுட்டா மானிட்டேஷன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. மானிட்டேஷன் ஒன்றுமே ஆகவே இல்லை. 1500 வாங்கிக்கிட்டு என்ன சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்கள் யூடியூப் சேனலில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நிறைய கண்டென்ட் எல்லாம் நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் சரி பண்ணணும்னா ஒரு 500 கூட ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அது என்ன செய்வேன், அப்படி ஒன்றும் கிடையாது, நான் இப்போ தொடங்கின சேனல் தான் அப்படி இப்படி சொன்னப்பறம் இல்லை தப்பாக இருக்குது, அதை சரி பண்ணி தரணும்னா 500 நீங்கள் தரணும்னு சொன்னாங்க. நான் 500 போட்டு விட்டேன். 500 போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 1500 போட்டுவிட்டேன். போட்டு விட்ட உடனே அந்த ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் வரல. நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு மெசேஜ் கூட வரல. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டாகிராமே பிளாக் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஆம்பளை தான், ஹிந்திக்காரன். எனக்கு அவன் மெசேஜ் பண்ணான், இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணனால அவன் ஹிந்திக்காரனா தமிழ்காரனா ஒன்றும் எனக்கு தெரியல. ஆனால் அவன் மெசேஜ் அதுக்கப்புறம் அவன் அவனுக்கு ஃபோன் நம்பரை எனக்கு அனுப்பி விட்டுருந்தான். அந்த ஃபோன் நம்பரில் தான் நீங்கள் பைசா போட்டு விடணும் அப்படின்னு. அப்போ அந்த ஃபோன் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணியாச்சுன்னா அவன் ஹிந்தியில் பேசியான், நீங்கள் யார் அப்படி இப்படின்லாம் ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கான். பைசா கேட்டதுக்கு அவன் சொல்லி தரலாம் முடியாது அப்படின்னு நிறைய பசங்க கூடியிருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இப்போ நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதனால் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபேக் ஐடியில் தான் மானிட்டேஷன் பண்ணி தரேன், ஒருத்தங்க போடுறத எடுத்து இவங்களே போட்டு தனக்கு பணம் வேணும்னு சொல்லி பணம் பிடுங்குறாங்க. யாருமே இப்படிலாம் நம்பாதுங்க, நம்பி ஏமாறவே செய்யலாங்க. நான் ஒருக்க நம்பி ஏமாந்துட்டேன். நான் அடுத்து இப்போ இந்த யூடியூப் சேனல் தொடங்கி நான் அப்படி பைசா கொடுத்து மானிட்டேஷன் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒருக்கா ஏமாந்தது போதும் தான் இருக்குது. யாருமே இதே போல் ஏமாறாதுங்க. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் தொடங்குனீங்களா, வீடியோ போடுங்க, என்னைக்காவது ஒரு நாள் ரீச் ஆகும். கண்டிப்பாக ரீச் ஆகாமல் இருக்காது. அதனால பைசா கொடுத்தாலும் மானிட்டேஷன் பண்ணணும்னு நினைக்காதுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.